வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒருத்தருக்கு நாம கொடுக்கக்கூடிய உயர்வான விஷயம் அப்படின்னா சொத்து சுகமோ காசு பணமோ நகை நட்டோ கிடையாது. விலை மதிப்பில்லாத நம்மளுடைய நேரம். அந்த நேரம் கொடுக்கறவங்களுக்கும் சரி, அந்த நேரத்தை எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நார்மலா பகல் நேரத்துல நாம கவனிக்காத அல்லது நம்ம கவனத்துல விழாத ஒரு சத்தம் இரவு நேரத்துல ரொம்ப பூதாகரமா நம்மள பயமுறுத்தும். அதுதான் டிக் டிக் டிக்குங்கிற கடிகார சப்தம். எத்தனையோ தூக்கம் இழந்த இரவுகள்ல இந்த இரவு சீக்கிரம் முடிஞ்சிராதா அப்படின்னு நினைக்க வைக்கும் இந்த கடிகாரத்தோட சத்தம். இந்த சத்தத்துல இவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு தூங்குறவங்களை பார்த்து நமக்கு ஒரு பொறாம கூட வரும். எரிச்சலா இருக்கும். ஒருவித கிளிய கூட கொடுக்கும் அந்த சத்தம். நாளெல்லாம் ஓயாம டிக் டிக் டிக்னு சுத்திக்கிட்டே இருக்கே இந்த கடிகாரம். அது நமக்கு என்னதான் சொல்ல வருது அத கடைசியில சொல்றேன். ஆரம்ப காலத்துல இயற்கையை சார்ந்துதான் நாம நேரத்தெல்லாம் ஒரு உத்தேசமா கணிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீர் கடிகாரம், மணல் கடிகாரம் அப்படின்னு எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அது வந்தது. மலர் கடிகாரம் கூட உண்டு. ஒரு பூ மலர்றத வச்சு அது என்ன பொழுது அப்படின்னு ஒரு உத்தேசமா சொல்றது. இப்படி பலவிதமான கடிகாரங்கள் நம்ம உபயோகத்துல இருந்தது. இன்னைக்கு இருந்து ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால கூட பார்த்தா கிராமத்துல எல்லார் வீட்லயும் கடிகாரம் எல்லாம் இருக்காது. சிறுநகரங்கள்ல சிட்டிஸ்ல இருந்தா கூட கிராமத்துல யாருக்கும் அது பெருசா தேவைப்படல. அப்படி டைம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் அநேகமா ஏதாவது ஒரு வழியில சொந்தமா தான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டு போய் சித்தப்பா வீட்டுல மணி என்னன்னு கேட்டுட்டு வா, போய் அத்தை வீட்டுல மணி என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு டைம் தெரிஞ்சுக்குவாங்க. பத்தாததுக்கு இருக்கவே இருக்கு ரேடியோ. அதுல டைம் சொல்லுவாங்க. அது போதுமானதா இருந்தது. இந்த பெண்டுலம் கடிகாரம் எத்தனை மணிங்கிறத அத்தனை முறை அடிச்சு ஒரு 5-6 வீட்டுக்கு அதுவே அறிவிச்சிடும். அதனால எல்லார் வீட்லயும் எல்லாம் கடிகாரம் வச்சுக்கணும்னு அவசியம் ஏற்படல. அப்புறம் மில்லுல சங்கூதர சத்தம். இப்படி டைம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு தான் இருந்தாங்க. காலப்போக்குல நிறைய விஷயங்கள் மாறிச்சு. ஒரு கிரக பிரவேசமா, ஒரு திருமணமா, ஒரு பிறந்த நாள் விழாவா, எதுவா இருந்தாலும் சரி பிரசன்டேஷனா முதல்ல வாங்கு வால் கிளாக்க அப்படின்னு சொல்லி வாங்குற பழக்கம் வந்தது. அதுவும் திருமணத்துக்கு வர்ற கிஃப்ட்ல பாதி கிஃப்ட் வால் கிளாக்கா தான் இருக்கும். அடுத்த நாள் விசேஷ வீட்டுக்காரங்க கிஃப்ட் ரேப்பர் எல்லாம் பிரிச்சு பார்த்தா திகச்சு போயிடுவாங்க. ஒரு 15-20 வால் கிளாக் வந்திருக்கும். ஹால்ல 2, பெட்ரூம்ல 2, கிச்சன்ல 2, பாத்ரூம்ல கூட 2 மாட்டினா கூட அப்பவும் ஒரு 5 வால் கிளாக் பேலன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வால் கிளாக் ரொம்ப மலிஞ்சு போச்சு. அது மேல இருக்கிற ஈர்ப்பும் கூட நம்மளுக்கு போயிடுச்சு. பொதுவா நம்ம புதுசா கடிகாரம் வாங்க போனா கடையில இருக்கிற எல்லா கடிகாரத்திலயும் 10-10 அப்படின்னு தான் டைம் இருக்கும். ஏன் இந்த டைம் வச்சாங்கன்னு கேட்டா, ஜான் கென்னடிய சுட்டது 10-10க்கு, இல்ல ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டது 10-10க்கு. அப்படியே இருந்தாலும் அது அவங்க நாட்டுல இல்ல வைக்கணும். அதுவும் இல்லாம ஒருத்தர் இறந்த நேரத்தை குறிக்கிற மாதிரியா டைம் வைப்பாங்க அப்படின்னு தோணும். இல்ல கடிகாரத்தை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் இறந்து போனது 10-10, அதனாலதான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலா கரெக்ட் தான். பட் அவர் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் 10-10க்கு தான் செத்து போனாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம ஒரு துயரம் நடந்ததை குறிக்கிற மாதிரியா ஒரு டைமை வைப்பாங்க. வாங்குறவங்களுக்கு அது சென்டிமெண்டா எப்படி ஒத்து வரும்னு யோசிக்கும் போதுதான் இந்த விளக்கம். ஒரு கடிகாரத்துல சின்ன முள் 10, பெரிய முள் 2ல இருக்கும் போதுதான், அதாவது 10-10ன்னு இருக்கும்போது ஒரு வி ஷேப் கிடைக்கும். 12ன்ற நம்பருக்கு கீழே பிராண்ட் நேம் இருக்கும். இந்த விங்கிற ஷேப் அந்த பிராண்ட் நேம தாங்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த கடிகாரத்தோட ஓவர் வியூ தெளிவா பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேல கடிகாரம் ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விங்கிற அந்த ஒரு ஷேப்பும் கூட விக்டரிங்கிறத குறிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் புது கடிகாரங்கள் எல்லாமே 10-10ல இருக்கு. ஒரு பிரபல வாட்ச் கம்பெனி நாங்க இத முறியடிக்கிறோம் பாருங்க இந்த சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு அவங்களோட கடிகாரம் எல்லாத்துலயும் 8:20ன்னு ஒரு டைம் செட் பண்ணாங்க. இதுல வி ஷேப் தலைகீழா இருக்குமா, இது அப்படியே முகத்தை உருன்னு வச்சுட்டு இந்த கடிகாரமே கோவமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது மேல யாருக்கும் ஒரு நாட்டம் வரவே இல்ல. அவங்களுக்கு அது சென்டிமெண்டாவும் சரியா வரல, சேல்ஸும் கூட கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது நமக்கு எதுக்கு இந்த விஷ பரீட்சை? கடிகாரம் சிரிக்கட்டும், நம்ம வியாபாரம் செழிக்கட்டும்னு மறுபடியும் அந்த 10-10 ட்ரெண்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்களாம். மகாத்மா காந்தி நேரம் தவறாதவர். அவர் இடுப்புல எப்பவுமே ஒரு வாட்ச் இருக்கும். அவரை பத்தின ஆவணப்படங்கள், புகைப்படங்கள்ல அதை பார்க்க முடியும். இங்கர்சால் டர்னிப் பேக்கெட் வாட்ச் அது. அந்த நேரம் தவறாமைய கடைசி வரைக்கும் அவரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணினாரு. அவர் சுடப்பட்டு அவர் கீழே விழ முன்ன அவரோட வாட்ச் கீழே விழுந்து செயலிழந்து போச்சான். அப்ப கரெக்டா மணி 5:17. இன்னைக்கும் அருங்காட்சியகத்துல அந்த வாட்சை ஒரு ஆவணமா வச்சிருக்காங்க, பார்க்க முடியும். சமீபத்துல கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு செயலை தொடங்கறதுக்கு முன்னால நம்ம இத செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அது எந்த டைம்க்கு நினைச்சோம் அப்படிங்கறத நம்ம சொன்னா அதை வச்சு பலன்களை கணிச்சு சொல்லுவாங்களாம். அதுக்கு பேரு தான் கடிகார பிரசன்னமா. சரி,
இந்த டிக் டிக் டிக்னு ஒலிக்கிற கடிகாரம் நம்ம கிட்ட சொல்ல வர்ற செய்தி என்னன்னு பாக்கலாமா? குயிக் குயிக் குயிக், காலத்தை தவற விடாதே. இந்த கணத்தில் நீ செய்ய வேண்டிய வேலையை, உன் கடமையை செய்து முடி. தவற விட்டுட்டேன்னா மறுபடியும் இந்த நேரம் உனக்கு எப்பவும் கிடைக்காது அப்படிங்கறத நமக்கு ஞாபகப்படுத்துறதா எடுத்துக்கலாம். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கைன்னு ஒரு பொன்மொழி சொல்வாங்க. அப்புறம் என்ன, நேரத்தை வீணாக்காம நாம வேலையை செஞ்சு முடிச்சா நல்ல நேரம் தன்னால வரும். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.